சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. குழந்தை குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதே சமயம் நீங்கள் மிகுந்த தன்முனைப்பும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்கள். நீதி, நேர்மை, உழைப்பு, முன்னேற்றம் என்ற சிந்தனையும் பேச்சுமாக இருப்பீர்கள். தன் கொள்கையில் கொண்ட கருத்தில் உறுதியாக இருப்பீர்கள். மேஷராசி நண்பர்களுக்கு இடத்துக்கு ஏற்றபடி சுற்றுப்புற சூழல் அறிந்தபின் விளைவுகளை உணர்ந்து பேசவோ நடக்கவோ தெரியாது. அதற்காக உங்களை சுயநலக்காரர் என்றோ கொடூர குணமடைத்தவர் என்றோ அறிவில்லாதவர் என்றோ சொல்லிவிட முடியாது. நீங்கள் ஒரு குழந்தை தனம் கொண்டவர்கள். தானே தங்கள் மனம் சொன்னபடி நடந்து கொள்வீரே தவிர யாரையும் புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் உங்களுக்கு இருக்காது. மேஷராசி நண்பர்களுக்கு பசி எடுத்தால் வீடோ அலுவலகமோ விருந்தினர் வீடோ எத்தனை பேர் எங்கிருந்தாலும் எவ்வளவு பெரிய மனிதர் இருந்தாலும் பசிக்குது பசிக்குது என்று சொல்ல ஆரம்பித்து விடுவீர்கள். ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் உடனே தன் கருத்தை வெளிப்படையாக சொல்லிவிடுவீர்கள். யாராவது இது தவறு என்று கண்டித்தால் என்ன தவறு என்று தன் பக்கத்து நியாயத்தை சரியாக எடுத்து கூறுவீர்களை தவிர, ஆம், நான் பலர் மத்தியில் இது பிடிக்கவில்லை என்று சொன்னது தவறுதான், நான் செய்தது தவறுதான் என ஒப்புக்கொள்ளவோ மன்னிப்பு கேட்கவோ மாட்டீர்கள். அமைதியாக இருக்கவும் மாட்டீர்கள். தான் சரி என்று நினைத்ததையே நீங்கள் செய்வீர்கள். அதை சரி என்று எந்த சபையிலும் வாதிடுவீர்கள். எனவே உங்களின் கருத்தை மாற்ற முயல்வது வீண் முயற்சியே ஆகும். அடுத்தவர்களுக்கு மேஷராசி நண்பர்கள் எல்லோரிடமும் அன்பும் மரியாதையும் வைத்திருப்பீர்கள். யாரிடமும் முகஸ்துதி செய்ய மாட்டீர்கள். பெரிய ஆள் என்று பணிந்து வணங்கி சிரித்து பேசவும் மாட்டீர்கள். அவர்களின் அறிவோ ஆற்றலோ உங்களை கவர்ந்தால் அவருக்கு உரிய மரியாதையை அளிப்பீர்கள். அவரை பற்றி தன் நண்பர்களிடம் வியந்து பேசுவீர்கள். அவரை தன் தெய்வமாக கூட போற்றுவீர்கள். உங்களுக்கு நல்ல தாய், தந்தை, குருமார், நண்பர்கள் அமைவார்கள். மேஷராசி நண்பர்கள் எவரிடமும் பணத்திற்கு மயங்க மாட்டீர்கள். பணக்காரர், உயர் பதவியில் இருப்பவர்கள் பரிச்சயம் உங்களுக்கு இருந்தாலும் அவர்களால் நாளைக்கு நமக்கு ஏதாவது உதவி கிடைக்கும் என்ற எண்ணம் உங்களிடம் இருக்கவே இருக்காது. அதனால் பணக்காரர்களை நீங்கள் பொருட்படுத்தவே மாட்டீர்கள். அதனால் உங்களுக்கு இயல்பாகவே பல பணக்காரர்கள் உயர் அந்தஸ்தில் இருப்பவர்கள் நண்பர்களாக இருப்பார்கள். அவர்கள் உங்களிடம் எந்த பலனையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். உங்களுக்கு எப்போதும் நல்ல ஆலோசனைகளை அவர்கள் வழங்குவார்கள். அதனால் நெருங்கிய நட்பு வட்டத்துக்குள் இருப்பீர்கள். குழந்தை போல இருந்தாலும் நீங்கள் அறிவில்லாதவர் அல்ல, ஆசை இல்லாதவர் அல்ல. ஆசையும் அறிவும் உங்களுக்கு நிறையவே இருக்கும். நீங்கள் எப்போதும் நீதிக்காக போராடுவீர்கள். எப்படி என்றால், மேஷராசி நண்பர்களுக்கு அநியாயம், அக்கிரமம் செய்வது பிடிக்காது என்பதால் இப்படி செய்பவர்களை காட்டிக் கொடுக்க தயங்கவே மாட்டீர்கள். யாராவது தப்பு செய்தால் உடனே மாட்டிவிட்டு விடுவீர்கள். பெரியவர்கள் அநியாயம் செய்தாலும் அதை பற்றி ஊரறிய சொல்லிவிடுவீர்கள். அவரால் ஏற்படும் தொல்லைகளை தனியாளாக துணிச்சலுடன் நீங்கள் எதிர்த்து நிற்பீர்கள். இழப்புகளை பற்றி கவலைப்படாமல் நீதிக்காக எப்போதும் போராடி கொண்டே இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ரகசியம். மேஷராசி நண்பர்களின் பரம ரகசியம் என்ன? மேஷராசி நண்பர்களிடம் ஒருவர் இது ரகசியம், யாரிடமும் சொல்லாதே என்று உங்களை நம்பி சொல்லிவிட்டால் அதை நீங்கள் யாரிடமும் மூச்சு விடவே மாட்டீர்கள். உங்கள் நம்பிக்கைக்கு நீங்கள் பாத்திரமாகவே இருப்பீர்கள். சொன்னவர் செய்தது சரியோ தவறோ அவருக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி அவரை ஊக்கம் செய்வீர்கள். அதனால் தனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் துணிந்து நீங்கள் எதிர்த்து நிற்பீர்கள். அவரிடம் தன்னை பற்றிய ரகசியம் எதுவும் தங்காது. ஆனால் உங்களை பற்றிய ரகசியம் உங்களிடம் எதுவும் தங்காது. தன்னையும் தனது குடும்பத்தையும் பற்றியும் விவரங்களை எல்லோரிடமும் சொல்லிவிடுவீர்கள். எல்லா ரகசியத்தையும் போட்டு உடைத்து விடுவீர்கள். எதையும் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளவே மாட்டீர்கள். ஏதாவது சந்தேகம் வந்தால் சம்பந்தப்பட்டவரிடம் நேரில் போய் கேட்டு தெளிவு பெற்று விடுவீர்கள். இதனால் பெரும்பாலும் உங்களது நண்பர்கள் தம் காதல் ரகசியத்தை உங்களிடம் கடைசியில் தான் சொல்வார்கள். முதலில் சொன்னால் ஏதாவது உங்களால் பிரச்சனை ஏற்பட்டு விடலாம் அல்லது வீட்டிலேயே கூட போய் சொல்லிவிடலாம் என்று அஞ்சுவார்கள். ஆனால் யாரிடமும் சொல்லாதே இந்த பரம ரகசியத்தை என்று சொன்னால் மட்டுமே நீங்கள் உயிர் போனாலும் அதை உங்களுக்குள்ளேயே காத்து வைப்பீர்கள். மேஷராசி நண்பர்கள் பழகுவதற்கு இனிமையானவர்களாக இருப்பீர்கள். ஆனால் 10 காசு செலவழிக்க மாட்டீர்கள். எவ்வளவு நேரம் உங்களோடு இருந்தாலும் மனதுக்கு சுகமளிப்பவர்களாகவே இருப்பீர்கள். ஒரு காப்பி கூட வாங்கித் தர மாட்டீர்கள். உலக விஷயங்களை பேசி செவிக்கு உணவு அளிப்பீர்கள். நண்பர்களை உயிர் போல கருதுவீர்கள். நம்பியவருக்காக உயிரை கூட கொடுப்பீர்கள் என்றால் அது மேஷராசி நண்பர்கள் மட்டுமே.
தன்னுடன் பழகுவோர் அனைவரும் நல்லவராக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். நண்பர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முதலில் வருபவர் மேஷராசி நண்பர்கள் தான். ஆனால் அதன் பிறகு ஒதுங்கி விடுவார்கள். நாம் தானே அவருக்கு கஷ்டத்தில் உதவினோம், நமக்கு அவர் உதவினால் என்ன என்ற எதிர்பார்ப்புடன் அவரிடம் எந்த உதவியும் வேண்டி நிற்க மாட்டீர்கள். யாரிடமும் உதவி வேண்டி நிற்க மாட்டீர்கள். மேஷராசி நண்பர்களுக்கு என்று தனிப்பட்ட இன்ப துன்பங்கள் இருக்காது. அனைத்தும் அனைவரோடும் பகிரப்படுவதால் அவை அனைவரது இன்பம் துன்பமாகி மாறிவிடும். அதனால் இந்த குழந்தைக்கு இன்பத்திலும் துன்பத்திலும் அநேகம் பேர் உடன் இருப்பார்கள். அதாவது மேஷராசி நண்பர்கள் குழந்தையை போல் அந்த குழந்தைக்குத்தான் இன்பத்திலும் துன்பத்திலும் அநேகம் பேர் அதிகமாக உங்கள் கூடவே இருப்பார்கள். யாராவது உங்களை தனியாக விட்டுவிட்டால் உங்களுக்கு மிகவும் வருத்தமாகிவிடும். உடனே அங்கிருக்கும் வேறு ஒருவரிடம் அவர் யாராகவும் இருக்கலாம், அவருடன் போய் ஒட்டிக்கொள்வீர்கள். இதைத்தான் குழந்தை மனோபாவம் என்கிறோம். உங்களுக்கு துன்பம் விளைவித்தவரை கூட நீங்கள் வெறுக்க மாட்டீர்கள். அவர்களுக்கு நீங்கள் சாபம் விட மாட்டீர்கள். அவர்களிடம் வெறுப்பு வன்மம் உங்களுக்கு இருக்காது. அவர் மீண்டும் தன்னுடன் சேர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவீர்கள். குழந்தைகள் சண்டை போட்டுக் கொண்டு பின்பு உடனே சேர்ந்து விடும் அல்லவா, அப்படித்தான் நீங்களும். ஆனால் உடன் பழகியவர் அனைத்தும் மேஷராசி நண்பர்கள் அல்லவே. இந்த சூழ்நிலையில் ஒரு அப்பாவி குழந்தையின் கண்ணீருக்கு இறைவன் இறங்குவார். மேஷராசி நண்பர்களுக்கு உள்ளத்தில் இருக்கும் உறுதி உடலில் இருப்பதில்லை. உற்சாகத்தில் ஓடி ஆடி எங்கேயாவது முட்டி மோதி விழுந்து எழுந்து கை கால்களில் சிராய்ப்பு, சிறிய ரத்தம், காயம் என உங்களுக்கு அடிக்கடி உண்டாகும். மற்றவர் சுருண்டு படுக்கும் காய்ச்சல் வந்தால் கூட மேஷராசி நண்பர்கள் எழுந்து நடமாடுவீர்கள். அதற்கு உங்களுடைய அபார தன்னம்பிக்கையே காரணம். தன் கை மருந்தில் நம்பிக்கை வைத்திருப்பீர்கள். மிக ஆபத்தான நிலையில் மட்டுமே மருத்துவமனை செல்வீர்கள். அங்கு மருத்துவருக்கு தன் நோயின் விவரங்களை கூறி இந்த மருந்து கொடுங்கள் என்று நீங்களே கேட்டு வாங்குவீர்கள். மேஷராசி நண்பர்கள் இரவும் பகலும் உழைப்பார்கள். உங்களுக்கு சோர்வு என்பதே வராது. மனம் உற்சாகமாக இருப்பதால் உங்களுக்கு இரவில் கூட தூக்கம் வராது. வயதானாலும் தூக்க மாத்திரை போடாமல் விழித்துக் கொண்டே இருப்பீர்கள். தன் விருப்பம் ஈடேறும் வரை தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருப்பீர்கள். பெரும்பாலும் நீங்கள் சம்பளத்துக்கு வேலைக்கு போக மாட்டீர்கள். போனால் தன்னுடன் வேலை பார்ப்பவர்களையும் தன்னை போல கூடுதல் நேரம் உழைக்க வேண்டும் என்று அதட்டி வேலை வாங்குவீர்கள். உங்களுக்கு இரவிலும் இந்த உலகம் அழகாக தோன்றும், பகலிலும் அழகாக தோன்றும். அதனால் அதிக நேரம் விழித்திருந்தாலும் சந்தோஷமாக இருப்பீர்கள். மேஷராசி நண்பர்களுக்கு ஏதேனும் துன்பம் வந்தால் அதை பற்றி யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள். தன் கஷ்டங்களுக்கு அடுத்தவரை காரணம் காட்ட மாட்டீர்கள். அதே சமயம் தன் மீது தவறு என்றும் ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள். எல்லாம் தன் தலையெழுத்து என்று புலம்ப மாட்டீர்கள். எப்படி நடந்தது, ஏன் நடந்தது என்று தானும் விடிய விடிய யோசித்து மறுநாள் உறவினர் மற்றும் நண்பர்களிடம் இதை பற்றி விவாதித்து ஒரு முடிவுக்கு வர முனைவீர்கள். இதே போல அடுத்தவரை இன்ப துன்பங்களை பற்றியும் விடிய விடிய சிந்தித்து தீர்வு கண்டு அவர்களுக்கு உதவி செய்வீர்கள். மேஷராசி நண்பர்கள் சுய தொழிலில் ஆர்வம் காட்டுவீர்கள். பிறரிடம் பணியாளராக வேலை பார்க்க மாட்டீர்கள். அப்படியே பார்த்தாலும் பணம் உங்களுக்கு முக்கியம் கிடையாது. உங்களிடம் அதட்டி மிரட்டி வேலை வாங்க முடியாது. நீங்களாக வேலை பார்த்தால் மட்டுமே உண்டு. வேலை நேரத்தில் சில சமயம் முனிவரை போல ஐம்புலன் அடக்கி பசி நோக்காமல் கண் துஞ்சாமல் வேலை செய்வீர்கள். உங்கள் வேலை முடிந்ததும் கதை பேச ஆரம்பித்து விடுவீர்கள். மற்றவர்களை அனுசரித்து செல்வது உங்கள் அகராதியிலேயே கிடையாது. மற்றவர்கள் உங்களை அனுசரித்து சென்றால் குறைந்த சம்பளம் கொடுத்து நன்றாக வேலை வாங்கலாம். வேலை பார்க்கும் இடத்தில் நீங்கள் ஒரு காட்ஃபாதர் போல நடந்து கொள்வீர்கள். உங்கள் கோபம் எப்படி இருக்கும்? அதன் ரகசியம் என்ன? மேஷராசி நண்பர்கள் முன்கோபக்காரர்கள். உங்களது நேர்மையை யாராவது சந்தேகித்தால் அவரை உண்டு இல்லை என்று செய்து விடுவீர்கள். உங்களை யாராவது மரியாதை இல்லாமல் பேசிவிட்டாலோ, நீங்கள் சொன்னபடி வேலையை செய்யாமல் இருந்தாலோ உங்களுக்கு கடும் கோபம் வரும். மற்றவர்கள் எதிர்பாராத நேரத்தில் கூட உங்களுக்கு சொல்லென்று கோபம் வரும். கோபம் வந்தால் கையில் கிடைத்ததை தூக்கி எதிரே இருப்பவர் மீது எரிந்து விடுவீர்கள். சில சமயம் அவர்களை அடித்து துவைத்து கூட விடுவீர்கள். உங்களுக்கு கண்முன் தெரியாமல் கோபம் வந்துவிடும். மரியாதை இல்லாமல் பேசிவிடுவீர்கள். ஆனால் பிறகு ஒன்றுமே நடக்காதது போல பேசிவிடுவீர்கள். உங்களது கோபம் பெரும்பாலும் தனிநபர் மீது இருக்காது. உங்களின் மனோபாவம் அல்லது கொள்கை, நம்பிக்கை, கருத்தியல் மீதுதான் இருக்கும். எனவே உங்களால் தன் கோபத்தை வெளிப்படுத்திய சிறிது நேரத்தில் கோபப்பட்டவரிடம் சகஜமாக பழக ஆரம்பித்து விடுவீர்கள். உங்கள் கோபத்தை வெளிப்படுத்தியவர் முகத்தை திருப்பிக் கொண்டு போனால் நீங்கள் அது குறித்து கவலைப்பட மாட்டீர்கள். மன்னிப்பும் கேட்க மாட்டீர்கள். மேஷராசி நண்பர்கள் தன் கொள்கையில் பற்றுள்ளவர்கள்.
ஆக்கப்பூர்வமான சிந்தனை உடையவர்கள். இந்த உலகம் அழகானது. உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் போய் பெண் கட்டலாம், வேலை பார்க்காமல் வசிக்கலாம். அனைவரும் நம் உறவினர். சாதி, நாடு, மொழி என்ற குறுகிய வட்டம் தேவையில்லை என்பீர்கள். நீங்கள் தன் கொள்கைக்கு மாறானவர்கள் கூட பேசுவதை விரும்ப மாட்டீர்கள். உங்களுக்கு எதன் மீது அதிக நம்பிக்கை இருக்கும்? மேஷராசி நண்பர்கள் உலகில் இன்னும் பல அதிசயம் நடக்கும் என்று சொல்வீர்கள். தன் வாழ்விலும் பல அதிசயங்கள் தான் எதிர்பாராத போது நடந்தது என்பீர்கள். கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எதிர்ப்புகளை கண்டு அஞ்சவே மாட்டீர்கள். எங்கு போனாலும் நமக்கு ஆள் உண்டு, சமாளித்து விடலாம் என்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். யாரிடமும் எளிதாக பேசி பழகி விடுவீர்கள். மனித நேயம் மிகுந்தவராக இருப்பீர்கள். யார் வந்து உதவி கேட்டாலும் உடனே செய்து விடுவீர்கள். தன்னால் முடியவில்லை என்றால் தன் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக செய்து தருவீர்கள். நீங்கள் அரசியல் மற்றும் சமூக சிந்தனை உடையவர்கள். சமூக அரசியல் பிரச்சனைகள் குறித்து நீண்ட நேரம் விவாதம் செய்வீர்கள். நீங்களே அதிக நேரம் பேசுவீர்கள். உங்களுக்கு தேவையான விஷயங்களை பிறர் பேசினால் மட்டுமே காது கொடுத்து கேட்டு மனதில் அவற்றை பதிய வைத்துக் கொள்வீர்கள். பல துறை அறிவு பெற்றிருப்பீர்கள். ஆடம்பரத்தில் விருப்பமில்லாதவர்கள் நீங்கள். ஆனால் தன் வசதிகளை யாருக்காகவும் குறைத்துக் கொள்ள மாட்டீர்கள். நுண்கலைகளில் ஆர்வம் அதிகமாக நீங்கள் ஈடுபடுவீர்கள். அவற்றை பற்றி நிறைய தெரிந்தும் வைத்திருப்பீர்கள். போராட்ட குணம் படைத்தவராக நீங்கள் வாழ்க்கையில் இருப்பீர்கள். அதனால் உங்களிடம் இது முடியாது என்று யாரு சொன்னாலும் என்னால் முடியும் என்று சவால் விட்டு முடித்து காட்டுவீர்கள். எதிர்ப்புகளை கண்டு அஞ்ச மாட்டீர்கள். அயராமல் உழைக்கும் சக்தி படைத்தவர் நீங்கள். அடுத்தவர் தயவை எதிர்பார்க்கவே மாட்டீர்கள். தன் கையே தனக்குதவி என்று வாழ்வீர்கள். பணம், காசு, வசதி, வேலை, பதவி போன்றவற்றை எதிர்பார்த்து யாரிடமும் போய் வணங்கி நிற்க மாட்டீர்கள். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவர் நீங்கள். அதை பிறருக்கும் கற்றுத் தருவீர்கள். மேஷராசி குழந்தை அல்லவா? அதனால் ஆட்களோடு இருக்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் உணர்வீர்கள். உங்களில் பலருக்கு இளமையில் கஷ்ட ஜீவனம் அமையும். முதிய வயதில் நல்ல தெளிவும் தேர்ச்சியும் பெற்றிருப்பீர்கள். பலருக்கு வழிகாட்டியாக விளங்குவீர்கள். அன்பும் அறிவும் அனுபவமும் நிறைந்தவராக இருப்பீர்கள். இதுவரை மேஷராசி நண்பர்களுக்கான பொதுவான ரகசியங்களை பற்றி பார்த்தோம். இனி யோக ரகசியங்களை பற்றி பார்க்கலாம். வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எந்த ரகசியம் தெரிந்திருக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் யோக ரகசியங்களை கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண முடியும். எல்லா வசதிகளையும் அந்தந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு பெற்று நலமாக வாழ முடியும். அதனால் மேஷராசி நண்பர்களுக்கான யோக ரகசியங்களை நன்றாக பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் பொது பலன்கள், ஜாதக அமைப்பு பலன்கள், கிரக தசாபுத்தி மாற்றத்தின்படி பலன்கள் என்று பல வகைகளில் உள்ளன. இதில் கிரகம் இருக்கும் இடம், கூட்டு கிரக சேர்க்கை, பார்வை போன்ற விஷயங்கள் மூலம் பல யோகங்கள், அவயோகங்கள் ஏற்படுகின்றன. இதற்காகத்தான் கிரகங்களுக்கு பார்வை பலம் கொடுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக சந்திரன், லக்னம் ஆகியவற்றை கொண்டு யோகங்களை நிர்ணயம் செய்வார்கள். சந்திரனை மையமாக வைத்து சந்திராதிபதி யோகங்கள் கணக்கிடப்படுகின்றன. சந்திரன் தினக்கோள் தினமும் ஒவ்வொரு நட்சத்திர பாதங்களை கடந்து செல்கின்ற கிரகம். அதனால் ராசி கூட்டத்தில் உள்ள மற்ற கிரகங்களின் பார்வை சந்திரன் மேல் விழும். சந்திரனை மற்ற கிரகங்கள் பார்க்கும்போது உண்டாகும் பொது பலன்களை அறிந்து கொள்ளலாம். மேஷராசியில் இருக்கும் சந்திரனை சூரியன் பார்க்க பிறந்தவர்கள் பொதுவாக பௌர்ணமி அன்றோ அல்லது அதற்கு முன்தினமோ மறுதினமோ பிறந்திருப்பீர்கள். ஐப்பசி மாதத்தில் சூரியன் துலாம் ராசியில் நீச்சமாக இருக்கும் போதுதான் இந்த அமைப்பு ஏற்படும். சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருப்பதால் நீச்ச பங்க ராஜயோகம் உண்டாகிறது. நீங்கள் சிறந்த படைப்புத்திறன் மிக்கவர்களாகவும் நிர்வாகத்திறன் மிக்கவர்களாகவும் இருப்பீர்கள். பிள்ளைகள் மூலம் பெயரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கத்தில் உயர் பதவி வகிக்கக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு உண்டு. சிலர் இளம் வயதில் தாய் தந்தையை விட்டு பிரிந்து பாட்டி தாத்தா வீட்டில் வளர்வீர்கள். பேச்சாளர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் கவிஞர்களாகவும் கல்லூரி பேராசிரியர்களாகவும் விரிவுரையாளராகவும் வருவதற்கு இந்த அமைப்பு உங்களுக்கு கை கொடுக்கும். மேஷராசியில் இருக்கும் சந்திரனை செவ்வாய் பார்க்க பிறந்தவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். மேஷராசியின் அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் தன் சொந்த வீட்டை பார்ப்பது மிகவும் சிறப்பாகும். செவ்வாய்க்கு 4, 7, 8 ஆகிய பார்வைகள் உள்ளது. மகர ராசியில் செவ்வாய் உச்ச பலத்துடன் இருக்கும் போது தனது 4ஆம் பார்வையால் மேஷ சந்திரனை பார்ப்பார். இந்த அமைப்பு மிகப்பெரிய ராஜயோகமாகும். அரசாங்கத்தில் உயர் பதவி, போலீஸ், ராணுவம், தீயணைப்புத்துறை, வனத்துறை போன்றவற்றில் பணிபுரியும் யோகம் உண்டாகும். ரியல் எஸ்டேட், கட்டிடம் கட்டுதல், விவசாயம்,
காபி, தேயிலை தோட்டங்கள், தோப்புக்கள் என பூமி யோகம் அமையும். 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் இருந்து, அதாவது துலாம் ராசியில் இருந்து மேஷ சந்திரனை பார்ப்பார். இருவருக்கும் சமசப்தம பார்வை ஜாதகத்தில் மிக யோகமான சந்திரமங்கல யோகம் ஏற்படுகிறது. இதில் நிறை குறைகள் உண்டு. அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவீர்கள். மூக்கின் மேல் கோபம் வரும். தங்கள் காரியங்களை பிடிவாதமாக விடாபடியாக சாதித்துக் கொள்வீர்கள். கைராசி மிக்கவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள். தாயார் வழியில் சொத்து, உயிர் சொத்து, தான சொத்து சேரும். உங்களுக்கு கலைத்துறையில் பிரகாசிக்கும் யோகமும் உண்டாகும். உடல் உறவில் அதிக நாட்டம் உங்களுக்கு இருக்கும். காம கலியாட்டங்கள், தகாத பிற சேர்க்கைகள் உங்களுக்கு இருக்கும். அதாவது தகாத உறவுகளை நீங்கள் வைத்துக் கொள்வீர்கள். புதன் வீடாகிய கன்னிராசியில் செவ்வாய் இருக்கும்போது தனது 8ஆம் பார்வையால் மேஷ சந்திரனை பார்ப்பார். உடலில் தீக்காயங்கள், வெட்டுக்காயங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். உணர்ச்சி வசப்படுவீர்கள். எப்போதும் வழக்கு, நீதிமன்றங்கள் என்று இருப்பீர்கள். இரத்த அழுத்தம் சம்பந்தமான, சிறுநீரகம் சம்பந்தமான கோளாறுகள் உங்களுக்கு வரலாம். மேஷ ராசியில் இருக்கும் சந்திரன், புதன் பார்க்க பிறந்தவர்கள் பாக்கியசாலிகள். கலைகளுக்கும் காமத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் வீட்டில் அறிவுக்கும் வித்தைக்கும் காரகனாகிய புதன் அமர்ந்து சந்திரனை பார்ப்பது அற்புத அமைப்பாகும். நவக்கிரக புராண அமைப்பின்படி சந்திரனிலிருந்து தோன்றியவன் புதன். இருவரும் ஒருவருக்கொருவர் சமசப்தமாக பார்ப்பது பெரும் அருட்கொடையாளரும் அதிபுத்திசாலிகளாகவும் பல்கலை வித்தகர்களாகவும் இருப்பீர்கள். பேச்சு மற்றும் வார்த்தை ஜாலங்களால் பிறரை மடக்கி வசப்படுத்தி விடுவீர்கள். மிகப்பெரிய கலா ரசிகர்களாக, சிறந்த விமர்சகர்களாக இருப்பீர்கள். சஞ்சலமும் சபலமும் அதிகம் உங்களுக்கு இருக்கும். காதல் வலையில் சிக்குபவர்கள் காமத்தை பல வகைகளில் அனுபவிக்க விரும்புவீர்கள். இதனால் தீய பழக்க வழக்கங்கள் உங்களை எளிதில் வந்து பற்றிக் கொள்ளும். அந்த விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கை இல்லாமல் இருந்தால் மிகவும் மோசமான ஆபத்துக்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். இயல், இசை, நாடகம் போன்ற கலைத்துறையில் புகழ் பெறுவீர்கள். எந்த துறையில் இருந்தாலும் எப்படியாவது புகழ், பணம், பெண் ஆகியவற்றை சம்பாதித்து விடுவீர்கள். உங்களின் நடவடிக்கைகளை கணிப்பது மிகவும் சிரமமாக இருக்கும். சிறந்த வழக்கறிஞர்களாகவும் ஆடிட்டர்களாகவும் வருவதற்கு உங்களுக்கு யோகம் உண்டு. மேஷ ராசியில் இருக்கும் சந்திரனை குரு பார்க்க பிறந்தவர்கள் ராஜயோக அம்சம் உள்ளவர்கள். குருவுக்கு 5, 7, 9 ஆகிய பார்வைகள் சிறப்பு மிக்கதாகும். பொதுவாக குரு பார்வை சகல தோஷ நிவர்த்தி, குருபலம், குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட தேவகுரு சந்திரனை பார்க்கும் அமைப்பு பல யோகங்களை உங்களுக்கு கொடுக்கும். மேஷ சந்திரனை குரு சூரியன் வீடாகிய சிம்ம ராசியில் இருந்து 9ஆம் பார்வையாக பார்ப்பார். அசுர குருவான களத்திரக்காரகன் சுக்கிரன் வீடாகிய துலாம் ராசியிலிருந்து 7வது பார்வையாக இருவரும் சமசப்தமமாக பார்த்துக் கொள்வார்கள். குரு தனது சொந்த வீடாகிய தனுசு ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பார். எந்த துறையில் இருந்தாலும் 5வது பார்வையாக சந்திரனை பார்ப்பது சிறப்பு மிக்கதாகும். அரசியலில் புகழ் பெறக்கூடிய அம்சம் உண்டு. சட்டமன்ற, பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் மந்திரிகளாகவும் உள்ளாட்சி தலைவர்கள், மேயர் போன்ற மக்கள் பணி செய்யும் மாண்பு மிக்கவர்களாகவும் வலம் வருவீர்கள். போலீஸ், ராணுவம் போன்றவற்றில் உயர் பதவி வகிக்கும் யோகம் உங்களுக்கு அதிகமாக உண்டாகும். மேலும் பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், வேதாந்த விஷயங்கள், ஆன்மீக ஞானம், தியானம், சொற்பொழிவு, கதகாலட்சேபம், வாக்குபலிதம், மந்திர ஜபதபங்கள் எல்லாம் கூடி வரும். உங்களுக்கு குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம் போன்ற முக்கிய யோகங்கள் வேலை செய்யும். மிக பழமையான ஜோதிட நூல்களில் சந்திரனுக்கு சமசப்தம கேந்திரமாகிய 7 குரு இருப்பது தலைச்சிறந்த யோகமாக சொல்லப்பட்டுள்ளது. மதிப்புமிக்க கௌரவ பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அயல்நாட்டில் பதவியில் அமரும் யோகம் உங்களுக்கு உண்டு. வெளிநாடுகளில் நிரந்தரமாக தங்கக்கூடிய பாக்கியத்தை அருள்வார். நிதித்துறை, சட்டத்துறையில் நிபுணத்துவம் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு எல்லாம் இருந்தாலும் ஏதாவது மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும். படித்த படிப்பிற்கும் பார்க்கும் வேலைக்கும் சம்பந்தம் இருக்காது. மேஷராசியில் இருக்கும் சந்திரனை சுக்கிரன் பார்க்க பிறந்தவர்கள் சுகவாசிகள் என்றே சொல்லலாம். சுக்கிரனுக்கு 7ஆம் பார்வை மட்டும்தான். ஆகையால் காமத்திற்கும் காதலுக்கும் சுகபோகத்திற்கும் ஆதிக்கம் செலுத்தும் சுக்கிரன் தனது சொந்த வீடான துலாம் ராசியில் ஆட்சி பலத்துடன் சந்திரனுக்கு சமசப்தமாக இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வது மாளவியா யோகம் என்று சொல்வார்கள். நீங்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலும் கவர்ந்து இழுக்கக்கூடிய காந்த கண்கள் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய உடல் அமைப்பு, நிறம் போன்றவையெல்லாம் தாய், தந்தை, தாத்தா, பாட்டி பரம்பரையில் வருவதாகும். அத்துடன் இந்த 2 கிரகங்கள் சுக்கிரன், சந்திரன் இவர்களின் பார்வையுடன் பிறந்தவர்களின் தேக அமைப்பு
நடை, உடை, பாவனை எல்லாரையும் சொக்க வைத்து கிறங்க வைக்கும் உங்களை பார்த்தால். காதல் போதை, காம களியாட்டங்களில் நாட்டம் கொண்டவர்களாக நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். விதவிதமாக உடை உடுத்துவது உங்களுக்கு அதிகமாக ஒப்பனை செய்து கொள்வது அதிகம் பிடிக்கும். வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வது உங்களுக்கு மிகவும் பிடித்தமானதாகும். வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்ற வேட்கை நீங்கள் கொண்டவர்கள். உங்களிடம் ஓர் வசீகரத்தன்மை குடிகொண்டிருக்கும். எவ்வளவு பெரிய திடசித்தம் உள்ளவர்களையும் ஒரு புன்சிரிப்பின் மூலம் தன் கைப்பாவையாக்கி விடுவீர்கள். சொத்து சுகம் உங்களுக்கு சேரும். ஆடை ஆபரணங்கள், கார், பங்களா, வசதியான வாழ்க்கை, குபேர சம்பத்து அமையும். உங்களுக்கு அதிக மோகமும் காமமும் உங்களுக்கு இருக்கும். சூழ்நிலைக்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்வீர்கள். நல்ல குணம், நல்ல சிந்தனை உங்களுக்கு இருக்கும். பெண் குழந்தைகள் அதிகமாக பிறப்பதற்கு உங்களுக்கு இடம் உண்டு. கலைத்துறை, இசை, நடனம், திரை நட்சத்திரங்களாக ஜொலிப்பதற்கு யோகம் உண்டு. மேஷராசியில் இருக்கும் சந்திரனை சனி பார்க்க பிறந்தவர்கள் நல்ல மக்கள் தொண்டு செய்ய மனமுள்ளவர்களாக இருப்பீர்கள். சனிக்கு 3, 7, 10 ஆகிய பார்வைகள் சிறப்பு மிக்கதாகும். மகரத்தில் சனி சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கும் போது தனது 3ஆம் பார்வையால் மேஷராசியில் இருக்கும் சந்திரனை பார்ப்பார். சுக்கிரன் வீடாகிய துலாம் ராசியில் உச்சம் பெற்று தனது 7ஆம் பார்வையாக சனி, சந்திரன் இருவரும் சமசப்தமாக பார்த்துக் கொள்வார்கள். சந்திரன் வீடாகிய கடகத்தில் சனி இருந்து தனது 10ஆம் பார்வையால் மேஷராசியில் உள்ள சந்திரனை பார்ப்பார். இந்த சந்திரன் சனி பார்வை பெற்றவர்கள் கடின உழைப்பாளிகள். சகிப்புத்தன்மை, பெருந்தன்மை இருக்கும். தியாகசீலர்களாக இருப்பீர்கள். ஆட்சி உச்சம் பெற்ற சனி நாட்டின் உயர் பதவிகளில் உங்களை அமர வைப்பார். பக்தி மார்க்கத்தில், ஞான மார்க்கத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய எண்ணம் உங்களுக்கு மேலோங்கி நிற்கும். இந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு எல்லாமே எதிர்பாராத விதமாக கூடி வரும். முடிவுகளை அடிக்கடி மாற்றிக்கொள்வீர்கள். மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். பல அனுபவங்களை நீங்கள் பெறுவதால் ஒரு காலகட்டத்தில் தத்துவவாதிகளாகவும் வேதாந்திகளாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் ஆகிவிடுவீர்கள். மேஷராசியில் இருக்கும் சந்திரனை நேர் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு, கேது இருவரும் சுக்கிரன் வீடாகிய துலாம் ராசியில் இருந்து சமசப்தமமாக பார்ப்பார்கள். இதில் சந்திரனுடன் ராகு அல்லது கேது இணைந்திருப்பார்கள். இந்த பார்வை அமைப்பு மருத்துவ துறையில் ஜாதகரை ஈடுபட வைக்கும். அதிகமான சிந்தனைகள், உணர்ச்சி. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.